இந்த காலையிலும் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை, ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை, சபைக்கு தருகிற வார்த்தை, ஆண்டவருடைய ஜனத்திற்கு தருகிற வார்த்தை. இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருப்பது, அவர் எப்படிப்பட்டவர்? சமாதானத்தின் கர்த்தர். He is a God of peace. And what does he do as a God of peace? சமாதானத்தின் கர்த்தராய் இருப்பவர் என்ன செய்கிறார் என்பதை இந்த மாதத்திலே விளங்க பண்ணுகிறார், நாம் புரிந்து கொள்ள செய்கிறார். 2 Thessalonians chapter 3 and verse 16. 2 தெசலோனிக்கேயர் 3:16. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. May the God of peace give you peace always in every way. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்வீர்களா? ஹல்லேலூயா. முதல் வாரத்திலே பார்த்தோம், சமாதானத்தின் கர்த்தர் என்பவர் தந்து அருள்பவர். ஆண்டவருடைய கிருபை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய அக்கறை, இவை இரண்டும் இணைந்து நம்முடைய சூழ்நிலையை பார்த்து அருளுகிறார். நாம் ஏறெடுக்கும் பெருமூச்சு ஜெபத்தை கேட்டு அருளுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. God's grace and God's concern together looks at the situation of his people and grants, hallelujah, hears their cry and grants. பார்த்து அருளுகிறார், கேட்டு அருளுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When God has given a promise to his children, hallelujah, and God's grace and God's faithfulness working together, hallelujah, will do it to them, hallelujah. God will remember his promise, his covenant, and make it come true surely. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உடன்படிக்கை செய்திருக்கும் போது அந்த உடன்படிக்கையை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து அருளுகிறார். அந்த உடன்படிக்கையை நினைத்து அருளுகிறார். நாம் அந்த வாக்குத்தத்தத்தை மறந்தாலும் God never forgets the promise he made to his child. God always remembers his promise, and in his time, in his very own way, he will fulfill each and every one of it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. பொழிந்தருளும் தேவன். And there is a unique factor that God reminded us this month, that God's grace and God's love, hallelujah, working together will grant to us things that we have not even desired, things that God only has planned to see it happen in our lives. நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று தேவன் தாமே தீர்மானித்து கொடுக்கும் அவருடைய கிருபைகள் நாம் கேட்டதினால் அல்ல, விரும்பினதினால் அல்ல, அவர் கொடுக்க விரும்பினதினாலே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கிருபையும் அவருடைய அன்பும் இணைந்து தந்தருளுகிறது. God so loved the world that he gave his only begotten son. கர்த்தர் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்து ஒரே பேரான தம்முடைய குமாரனை தந்து அருளினார். ஹல்லேலூயா. அவரை குமாரனை தந்து அருளினவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் தராமல் இருப்பது எப்படி? ஹல்லேலூயா. And one of the main factors that God of peace gives to us, hallelujah, amen, hallelujah, propelled by his grace and love, is the peace, hallelujah. அவருடைய அன்பும் அவருடைய கிருபையும் இணைந்து கர்த்தருடைய பிள்ளைக்கு அவர்தாமே கொடுக்க விரும்பும் காரியங்களில் ஒன்று சமாதானத்தை கர்த்தர் தந்தருளுகிறார். அதற்கு தடையாய் இருப்பவைகளை கர்த்தர் அகற்றுகிறார். கடந்த வாரத்திலே பார்த்தோம், கர்த்தர் தந்தருளுபவர் மட்டுமல்ல, he himself gives, அவர்தாமே தருகிறார். ஹல்லேலூயா. அவரை தவிர யாரும் தர முடியாது என்று உறுதிப்படுத்துவதற்காக, அவர் தருவதை எவராலும் தடுக்க கூடாது, முடியாது என்பதற்காக, அவருடைய பிள்ளைக்கு உயர்ந்த கனத்தை அவரே கொடுக்க விரும்புகிறார் என்று நிரூபிப்பதற்காக God himself gives to his people because he wants to give what nobody else can give. And when he gives, nobody else could stop it. Hallelujah. And God has a desire to honor his faithful child in the best and greatest possible way. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து இன்று காலையில் அதே வார்த்தையை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தந்தருளும் சமாதானத்தின் கர்த்தர், தாமே தந்தருளும் சமாதானத்தின் கர்த்தர். அந்த வசனத்தை பார்க்கும்போது இப்படி இருக்கிறது, when God gives peace, hallelujah, he gives it by all means, in every way. கர்த்தர் சமாதானத்தை தரும்போது சகல விதத்திலும் தருகிறார்.
ஒரே ஒரு முறையில் கொடுக்கும் தேவன் அல்ல. God does not have only one method of giving, one way of operation. No, there are many ways in which he operates. There are many ways in which God chooses to give, the God of peace. சமாதானத்தின் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அன்பினாலே தந்தருளும் போது ஒரு முறை ஒரே விதத்தில் அல்ல, பல விதங்களில் தருகிறார். ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். சகல விதத்திலும் தந்தருளுகிறார். Gives in every way. Hallelujah. ஆமென் சொல்ல கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் காலத்திலே பார்வை இழந்த பலர் அவரிடத்தில் வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஒரே விதத்திலே அவர் சுகமாக்கவில்லை. When they brought this man, God touched some. சிலரை கர்த்தர் தொட்டார், பார்வை அடையும்படி செய்தார். Hallelujah. ஒரு மனிதனுடைய கண்ணிலே உமிழ்ந்தார். God spat on the eyes and healed him. கர்த்தர் சேருண்டாக்கி, God asked this man to go and wash himself in the pool of Siloam. சீலோமாமிலே கழுவும்படி சொன்னார், சுகமானது. ஒருவனை தொடவே இல்லை, குணம் அடைவாயாக என்று சொன்னார், குணமானார். பல விதங்களிலே அவர் தந்தருளுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். செங்கடலிலே பாதை பிளந்தார், தண்ணீரிலே பாதை உண்டாக்கினார். When God made way in the waters, it was not the same method. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The Red Sea parted, இரண்டு பக்கமும் மதிலாக நின்றது. ஆனால் யோர்தானை கர்த்தர் பிளந்த போது ஒரு பக்கம் தான் மதிலாய் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எலியாவுக்கு கர்த்தர் யோர்தானை பிளந்த போது இரண்டு பக்கமும் தண்ணீர் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுக்கு கர்த்தர் பாதை திறந்த போது மறுபடியும் மோசே கரத்தை நீட்டின போதுதான் தண்ணீர் இணைந்து கொண்டது, சேர்ந்து கொண்டது. ஆனால் யோர்தானிலே எலியா அடித்தான், திறந்தது, மறு கரைக்கு போன உடனே அது மூடிவிட்டது. There are many ways in which the God of peace gives to us. பல விதங்களிலே தேவனாகிய சமாதானத்தின் கர்த்தர் நமக்கு தருகிறார். இன்று காலையில் வாஞ்சையோடு அவருடைய பாதத்திற்கு வந்து அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் விதம் ஒருவேளை வேறு யாருக்கும் கொடுத்திராத விதமாக இருக்கலாம். அல்லேலூயா. உங்களுக்கென்று God has a way of operation. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கும் ஒரு விதத்தை வைத்திருக்கிறார். கர்த்தரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரே நீர் நிச்சயமாய் அருளும் தேவன், நீர் அதை நான் நினைத்து நான் போட்டிருக்கிற பாதையில் அல்ல, நீரே தர விரும்பும் விதத்தில் கொடுப்பீராக. பிகாஸ் யூ கிவ் இன் எவ்ரி வே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இந்த சமாதானத்தின் தேவன் கொடுக்கும் 5 விதங்களை நாம் சுருக்கமாக இந்த நாளிலே பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. The first way in which God demonstrated that he gives peace, சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை தேவன் இந்த உலகத்தில் வெளிப்படுத்தின முதலாவது விதம் in Isaiah 45 and verse 7, ஏசாயா 45:7 வசனத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் சமாதானத்தை படைக்கிறார். He created peace. He made peace. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனிதனை படைக்கும் முன்பு ஆண்டவர் படைத்த எல்லாவற்றிலும் கர்த்தர் படைத்த அற்புதமான ஒன்று, God created peaceful situation, peaceful atmosphere. Hallelujah. பகை இல்லாத, விரோதம் இல்லாத, எல்லாம் சுமூகமாக இணைந்திருக்கும் ஒரு சமாதானமான நிலையை, an Edenic situation, ஏதேனில் இருப்பதை போன்ற சமாதானத்தை கர்த்தர் உண்டாக்கினார். He created peace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் சொல்ல விரும்பினால் ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். In the book of Micah chapter 5 verses 2, 3, 4 and 5, மீகா தீர்க்க தரிசனம் 5ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வரை உள்ள வசனங்களிலே, there comes a day when God will recreate similar situation. ஆதியில் ஏதேனில் இருந்ததை போல ஒரு சூழ்நிலையை என் தேவனாய கர்த்தர் மறுபடியும் ஏற்படுத்த இருக்கிறார். Why? Because he is the author of peace. அவரே சமாதான காரணர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். ஆமென். பூமியின் எல்லை எங்கும் அவர் மகிமைப்படுவார். 5வது வசனத்தை பார்க்கும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். காரணம் இவரே சமாதான காரணர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் சமாதானத்தை ஆரம்பத்திலே படைத்தீர், ஆதி மனிதன் அதை நழுவ விட்டுவிட்டான், ஆனால் நீர் முழு உலகத்திற்கும் ஒரு 1000 ஆண்டை வைத்திருக்கிறீர். You will bring that recreated peace. அதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென்.
the second method in which God of peace gives peace, அவர் சமாதானத்தை தந்தருளும் இரண்டாவது ஒரு விதம் இருக்கிறது. That is the one we find in the promise verse. வாக்குத்தத்த வசனத்திலே நாம் பார்க்கும் அந்த நிலை. அவர் என்ன செய்கிறார்? தந்தருளுகிறார். He gives out of love. Hallelujah. Amen. நாம் கேட்டதினால் அல்ல, நமக்கு அவசியம் என்று அவர் உணர்வதினாலே, நம்முடைய வாழ்க்கையில் இது தேவை என்று அவர் அறிந்ததினாலே, திட்டமிட்டதினாலே, because he has planned to give it to us, God gives out of love. தந்து அருளுகிறார். Hallelujah. Amen. He gives out of his grace and love. கிருபையினாலும் அன்பினாலும் தந்தருளுகிறார். In Psalm 29:11, 29ஆம் சங்கீதம் 11ஆவது வசனத்திலே ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு செய்யும் காரியத்தை, சில காரியங்களை தாவீது சுட்டி காண்பிக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு என்ன கொடுப்பார்? What the Lord will give to his people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு பலன் கொடுப்பார், அவர்களுக்கு சமாதானம் கொடுப்பார் என்று சொல்லவில்லை, சமாதானத்தை அருளுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Hallelujah. It comes out of his grace and love. God gives peace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Hallelujah. ஆமென் சொல்ல கேட்கிறேன். Hallelujah. In John chapter 14:27, this was Jesus' one of the very unique promises to his disciples. சீஷருக்கு ஆண்டவர் செய்த வாக்குத்தத்தங்களில் ஒன்று இது. My peace I give unto you. The middle part of that verse. என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். கரங்களை உயர்த்தி இந்த காலை கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது கலக்கங்களோ குழப்பங்களோ அந்த வசனத்தில் சொல்லி இருப்பது போல, ஹல்லேலூயா, கலக்கம் பயம் இருதயத்தை நிரப்பிக் கொண்டிருந்தால் கர்த்தர் கொடுக்கிற சமாதானத்தின் கர்த்தர் இன்று காலை வேளையில் உங்கள் மனதிலே, உங்கள் சூழ்நிலையிலே, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அவருடைய சமாதானத்தை அருளுவாராக. It's his peace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆமென் சொல்ல கேட்கிறேன். God made this promise and prophecy to David about his son Solomon. 1 Chronicles 22 9வது வசனம், verse 9. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Solomon was not born yet, but God gives him a promise to David, makes a prophecy. அவனுக்கு ஒரு குமாரன் பெறுவான், அவனுக்கு சாலமோன் என்று அவர்கள் பெயரிட வேண்டும். அந்த வசனத்தின் இறுதியிலே சொல்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், for I will give peace and quietness to Israel in his days. அவன் நாட்களிலே இஸ்ரவேலுக்கு சமாதானத்தை, அமெரிக்கையை நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். Why? As a God of peace, his grace and love makes him to give peace. Hallelujah. Amen சொல்ல கேட்கிறேன். The book of Job chapter 34 and verse 30, 34ஆம் அதிகாரம் யோபு 30வது வசனத்திலே நெருக்கமான சூழ்நிலையிலும் யோபு இந்த வார்த்தையை சொல்கிறான். என்ன வார்த்தை? கர்த்தர் சமாதானத்தை அருளினார். அவர் சமாதானத்தை கிருபையினாலும் அன்பினாலும் அருளினார். அல்லேலூயா. Amen. Amen. Maybe it's a different verse, the previous verse in English. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை எவராலும் தடுக்க முடியாது. When God gives quietness and peace, who can make trouble? Hallelujah. ஒருவேளை மனிதனுடைய கிரியைகளினாலே கலங்கி போய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, யோபின் வார்த்தையை மனதில் வைக்க கேட்கிறேன். சமாதானத்தின் கர்த்தர் இருக்கிறார், அவர் அருளுகிறார். கேட்காமலேயே நமக்கு அவசியம் என்று பார்த்து அவர் அருளுகிறார். கர்த்தரதை தரும்போது யாரும் கலங்க பண்ண முடியாது என்கிற விசுவாசத்தோடு கர்த்தரை துதிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்ல கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவை விருந்திற்கு அழைத்திருக்கிறார். இயேசு அந்த வீட்டிலே விருந்திற்கு இருக்கும்போது in Luke chapter 7 ஒரு பெண் விலையேறப்பட்ட தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தை தன் கண்ணீரினால் நனைத்து தன் முடியினால் துடைத்து விலையேறப்பட்ட தைலத்தை ஊற்றுகிறாள். அப்பொழுது அந்த ஸ்திரீயை அறிந்தவர்கள், இவள் பாவியாயிருக்கிற ஸ்திரீ என்று அறிந்தும் அவர் இதை அனுமதிக்கிறாரே என்று தங்கள் உள்ளத்தில் நினைத்த போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் அவளுக்கு மன்னித்ததை, ஆண்டவர் மீது அவள் அதிக அன்பாய் இருப்பதை இயேசு சுட்டி காண்பித்து, the last verse, கர்த்தர் அவளை பார்த்து சொல்லும் போது, நீ சமாதானத்தோட போ என்கிற. go in peace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Amen. Amen. Maybe it's a different verse, the previous verse in English. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Amen. Amen.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் உன்னை விமர்சித்தாலும், எத்தனை பேர் உன்னை குறித்து குற்றம் சுமத்தினாலும், உன் பழமையை நினைத்து அநேகர் உன் மனதை புண்படுத்தினாலும், there is a God of peace. ஹல்லேலூயா. நீ கேட்காமலேயே சமாதானத்தை அருளுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து அவர் இன்று காலையிலும் அதை தர வல்லமை உள்ளவர். உங்களை சுற்றிலும் இருப்பவர்கள், உங்கள் வாழ்க்கை நிலைமையை அறிந்தவர்கள், உங்களை குறித்து பேசி மற்றவர்களுக்கு முன்பதாக உங்கள் முதுகுக்கு பின்னால் உங்களை புண்படுத்தும் நிலையிலே உங்களை குத்தி இருப்பார்கள் என்றால், பேசி இருப்பார்கள் என்றால், சமாதானத்தின் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு படைக்கவும் தெரியும். இன்றைக்கு படைக்க மாட்டார். அவர் அதை உங்களுக்கு அருள வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. எப்படி அவர் அருளும் விதத்திலே ஒன்று, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. In Luke chapter 2 and verse 29, hallelujah, the man of God Simeon has this testimony. ஆண்டவருடைய மனிதனாகிய சிமியோனின் வாழ்க்கையிலே இந்த சாட்சியை காண்கிறோம். ஆலயத்திற்கு ஆண்டவருடைய ஆவியால் உணர்த்தப்பட்டு வந்திருக்கிறான். இயேசு பாலகனை பெற்றோர் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த பாலகனை கரத்தில் ஏந்தி சிமியோன் கர்த்தருக்கு நன்றி சொல்வது, ஆண்டவரே, now you are letting your servant depart in peace. உம்முடைய அடியானை சமாதானத்தோடு நீர் இப்பொழுது போக விடுகிறீர். சிமியோனே, கர்த்தர் உனக்கு எப்படிப்பா சமாதானத்தை கொடுத்தார்? How did this God of peace give you this peace? இந்த சமாதானத்தை உனக்கு எப்படி அருளினார் என்று கேட்டால், அவர் அருளும் விதங்களிலே ஒன்று, one of the ways in which he gives. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கொடுத்த வாக்கை கண் காண நிறைவேற்றி சமாதானம் வர செய்கிறார். ஆண்டவர் அவருக்கு சொல்லி இருந்தார், நீ மேசியாவை பார்க்காமல் உன் கண்ணை மூடப் போவதில்லை. You will see the Messiah என்று சொல்லி இருந்தார். And when that promise was fulfilled, Simeon, hallelujah, thank God for making peace a reality by fulfilling the promise given to him by God. ஹல்லேலூயா. இந்த காலையிலே கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் எனக்கு தந்தருளுகிற தேவன். எப்படி தந்தருளுவீர்? எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே என் கண் காண, என் காது கேட்க, அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் காணும் நிலையில் அதை நிறைவேற்றி காண்பியும் ஆண்டவரே. நீர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் போது சமாதானம் உண்டாக செய்கிறீர். அல்லேலூயா. The Jacob of the Old Testament, யோசேப்பு இல்லை, நெருக்கத்தோடு வருகிறார்கள். பென்யமீனை கொண்டு போக வேண்டும் என்று சொல்கிறார்கள். யாக்கோபு அழுகிறார், புலம்புகிறார். என்ன புலம்புகிறார் தெரியுமா? என் நரைமுடி துக்கத்தோடே பாதாளத்தில் இறங்க வேண்டுமே, இப்படியெல்லாம் எனக்கு எதிராக நேரிடுகிறது, எவ்ரிதிங் இஸ் வொர்க்கிங் அகைன்ஸ்ட் மீ என்று புலம்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 46ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். 4வது வசனத்தில், யோசேப்பே, யாக்கோபே, நீ எகிப்திற்கு போக பயப்படாதே, உன் மகனாகிய யோசேப்பு உன் கண்களை மூடுவான் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை. அவன் நினைத்தான் துக்கத்தோடு தான் கல்லறைக்கு செல்ல வேண்டும் என்று. ஆனால் கர்த்தர் 49ஆம் அதிகாரத்தில், in Genesis 49, God fulfilled every promise he gave to Jacob. யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை கொடுத்து துக்கத்தோட அல்ல, மகிழ்ச்சியோட அவனுடைய மகன் யோசேப்பின் மடியில் அவன் சாய்ந்து கொள்ளும் நிலையிலே கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி சமாதானத்தை தந்தருளுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் இன்று காலையில் வாஞ்சியோடு அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும், அவரை ஆராதிக்கும் சபைக்கும் ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எங்கள் கண் காண நிறைவேற்றி give us that peace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. There is a third way in which God gives peace. He creates peace and he gives it out of his grace and love. அவர் படைக்கிறார், கிருபையினாலும் அன்பினாலும் சமாதானத்தை தந்தருளுகிறார். மூன்றாவது, in Isaiah chapter 26 and verse 12, ஏசாயா 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தாவே, நீர் எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. God will command peace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் சமாதானத்தை
கட்டளையிடுவார். நம்பினால் கர்த்தரை துதிக்கும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். ஏன்? because he is the prince of peace. அவர் சமாதானத்தின் பிரபு. ஹல்லேலூயா. அவர் நீதியாய் சமாதானத்தில் அரசாளுகிற ராஜா. he is a king of kings and he can command. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரால் கட்டளையிட முடியும். அவருக்கு அதிகாரம் உண்டு. God commands peace. கர்த்தர் சமாதானத்தை, தமிழிலே அழகாய் இருக்கிறது, கர்த்தாவே நீர் இதை கட்டளையிடுவீர், எப்படியும் கிடைக்க செய்வேன். அவர் கட்டளை போட்டால் it's very sure that you will have it. It will reach you by any way. எப்படியாகலும் அது வந்துவிடும். because it's the command of the King of Kings and the Lord of Lords. When God commanded the priests to bless Israel in the book of Numbers, எண்ணாகமத்தின் புத்தகத்திலே இஸ்ரவேலரை ஆசீர்வதிக்க ஆசாரியர்களுக்கு கர்த்தர் சொன்னபோது chapter 6 and 26, 6ஆம் அதிகாரம் நம்பர்ஸ் verse 26, எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும்? உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆங்கிலத்தில் give என்று இருக்கிறது, தமிழ் அழகா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு சமாதானத்தை கொடுக்க கடவர் அல்ல, சமாதானத்தை கட்டளையிட கடவர். May God command peace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா, ஆமேன் சொல்ல கேட்கிறேன். கர்த்தருக்கு மகிமை. ஏன் கட்டளையிடுவார் என்று சொல்லி இருக்கிறது? because the situation is people are in seems uncontrollable. அவருடைய பிள்ளைகள் இருக்கும் கடந்து வரும் சூழ்நிலையை பார்க்கும்போது கட்டுக்கு அடங்காத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. in Leviticus 26 and verse 6, லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, அதற்கு முந்தி உள்ள வசனங்களிலே, there were strangers, there were wild beasts around them. துஷ்ட மிருகங்கள் அவர்களை சூழ இருந்தது. தீய மனிதர்கள் அவர்களுக்கு விரோதமாக இருந்தார்கள். there was fighting and sword. தேசத்திலே பட்டயம் இருந்தது. it was a uncontrollable situation. அவருடைய வல்லமையாலும் ஞானத்தாலும் அவருடைய திறமையாலும் தெரிந்த முறைகளாலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்தார்கள். கட்டுப்படுத்த முடியாமல், அவர்களால் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருக்கும்போது சமாதானத்தின் கர்த்தர் கட்டுப்படுத்த முடியாததை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. He commands to bring everything uncontrollable under control. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இதை கேட்கும் போதே, அப்பா, என்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், என் மனதிலே ஓடிக்கொண்டிருக்கிற எண்ணங்கள், பிரமைகள், கர்த்தாவே, என் மனதை குழப்பிக் கொண்டிருக்கிறதான நெருக்கங்கள், என்னால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. என் குடும்பத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை, என் பொருளாதாரத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை, என்னையே கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த நேரத்தில் may God of peace command peace. ஆண்டவரே, நீ சமாதானத்தை கட்டளையிடுவீராக. அல்லேலூயா, ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆமென். 26:6 ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன். அல்லேலூயா. தத்தளிக்க பண்ணுவார், இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா, ஆமென். அமெரிக்கையான நிம்மதியான ஒரு நிலையை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்னால் முடியாது இருக்கும்போது கர்த்தர் தம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கட்டளையிடுகிறார். அல்லேலூயா, ஆமென். மார்க் சாப்டர் 4:39, மார்க் 4:39, இயேசு சீஷரோடு படகிலே சென்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மாதத்திலே கர்த்தர் வாக்குத்தத்தமாக அதை கொடுத்தார். போய்கொண்டிருக்கும் போது புயல் உருவானது, கடல் கொந்தளிக்கிறது, படகு அலை மோதுகிறது. முடிந்த எல்லாவற்றையும் பார்த்தார்கள், அவர்களால் அடக்க முடியவில்லை. இயேசுவை கடைசியில் எழுப்புகிறார்கள். and when Jesus arose, hallelujah, amen, அவர் எழும்பின போது அவருடைய வார்த்தை, the first word that proceeded out of his mouth was peace. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையிலே கிருபை நிறைந்த, அன்பு நிறைந்த இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட முதல் வார்த்தை, இறை அமைதலாயிரு, சமாதானம் உண்டாகட்டும். ஆங்கிலத்தில் அழுத்தமாக இருக்கிறது, பீஸ் பி ஸ்டில். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். எதற்காக அப்படி சொன்னார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 41வது வசனத்தில் verse 41, when his disciples saw this, they marveled at the display of his power. இவர் எப்படிப்பட்டவரோ,
காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று அவர்கள் சொல்லிக்கொள்ளும் அளவு என் ஆண்டவர் ஏன் கட்டளையிடுகிறார்? அவருடைய வல்லமை எல்லாவற்றை பார்க்கலும் பெரியது என்பதை அவருடைய பிள்ளைக்கு புரிய வைப்பதற்காக. அல்லேலூயா. அவருக்கு அதிகாரம் உண்டு என்று காண்பிக்க கட்டளையிடுகிறார். அவருடைய வல்லமை எல்லா வல்லமையிலும் மேலானது என்று நிரூபிக்க கட்டளையிடுகிறார். He commands because he has power to command. He commands, hallelujah, to show to his child, that is you, that his power supersedes, overrides every other known and unknown powers. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்பினால் ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். The book of Haggai chapter 2, the last part of verse 9. ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் கடைசியிலே முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சொன்ன தேவன் பின்பதாக சொல்கிறார், இவ்விடத்திலே நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன். அல்லேலூயா. கிருபையினாலும் அன்பினாலும் தந்தருளும் தேவன். அவருக்கு படைக்க தெரியும், அவருக்கு தந்தருள தெரியும், அவர் தம்முடைய அதிகாரத்தினாலே கட்டளையிட முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன் சொல்ல கேட்கிறேன். சத்தமாக கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்த கேட்கிறேன். அல்லேலூயா. அவர் ஏன் கட்டளையிட வேண்டும்? In Isaiah 26:11, ஏசாயா 26:11 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரே, உமது ஜனத்திற்காக நீர் வைராக்கியம் உடைய தேவன். Because God wants to display his zeal for his people. ஆலயம் இடிந்து போனது, திரும்ப கட்ட வழி இல்லை. ஆனால் ஆலயத்தை குறித்தும் தம்முடைய ஜனத்தை குறித்தும் வைராக்கியம் உள்ள தேவன். அவர்களுக்காகத்தான் போட்ட திட்டத்தை எவராலும் குலைக்க முடியாது என்கிற வைராக்கியம் உடைய தேவன். அந்த வைராக்கியத்தினாலே ஹல்லேலூயா செருபாபேலை எழுப்புகிறார், தன்னுடைய தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். எழுப்பி அவர்களை வைத்து கட்ட வைக்கிறார். முந்தின ஆலயத்தை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்க கர்த்தர் நிரூபிக்கிறார். காரணம் என்ன? His zeal for his people and for his temple. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய தேவன் அவர்களை விட்டு விலகிவிடவில்லை, அவர்கள் நடுவில் தான் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கவும் அவருடைய ஜனத்தை குறித்து கரிசனை அற்றவர் அல்ல, வைராக்கியம் உடைய தேவன். எப்படியும் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார் என்று காண்பிப்பதற்காக, to display his zeal for his people, God commands peace. இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன். எந்த இடத்துல நீங்கள் எங்கு எந்த சூழ்நிலையில் எந்த இடத்துல இந்த காலையில் கூடி கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வாஞ்சையோடு இருக்கிறீர்களோ அந்த இடத்திலே தேவ பிரசன்னம் இருப்பதினாலே இந்த காலையில் அங்குதானே என் தேவன் ஹல்லேலூயா அவருடைய அதிகாரத்தை வெளிப்படுத்த, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த, அவருடைய வைராக்கியத்தை வெளிப்படுத்த, to display his power, hallelujah, authority and his zeal for his people. May God command peace to your situation. கட்டளை இடுகிற தேவன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இந்த தேவனை துதிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் ஆண்டவர் கட்டளையிட்டார், அதை தடுக்க எவரால முடியாது. அது நிச்சயம் நிறைவேறும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே நீ தரும் இந்த விதத்தை உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே நிறைவேற்றி காண்பிப்பீராக. நான்காவது ஒரு விதம் இருக்கிறது. Matthew chapter 10 verses 12 and 13. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். ஒரு வீட்டுக்குள் நீங்கள் பிரவேசிக்கும் போது, when you go into a household, greet it, வாழ்த்துங்கள். அடுத்த வசனத்திலே, அந்த வீட்டில் இருப்பவர்கள் பாத்திரவான்களாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. Hallelujah. If the household is worthy, let your peace, the peace that you pronounced, may come upon that household. அந்த வீட்டுக்கு வருவதாக சமாதானம் என்று சொல்லுங்கள் என்று அதிகாரம் கொடுக்கிறார். அவருடைய சீஷர்கள் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் போகிற வீட்டிலே சமாதானத்தை சொல்லும் போது சமாதானம் உடனே வருவதில்லை. If the members of that house are worthy enough, தகுதி உள்ளவர்களாய் இருந்தால் சமாதானம் வருகிறது. ஆண்டவர் கொடுக்கும் சமாதானம் வருகிறது.
How to measure this worthiness? இந்த தகுதியை அறிந்து கொள்வது, அளப்பது எப்படி? அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த விதம், ஆண்டவருக்கு முன்பு அவருடைய வாழ்க்கை இருக்கும் விதம், by their being and doing. கர்த்தருக்கு முன்பு அவர்கள் இருந்த நிலைமை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்த விதம், இவை அந்த வீட்டுக்குள் இருந்தால், அல்லேலூயா, ஆண்டவருடைய பிள்ளைகள் கூறின சமாதானம், இயேசுவின் அதிகாரத்தினாலே சொன்ன சமாதானம் அந்த வீட்டிலே தங்கும். God creates peace. He gives out of love and grace, தந்தருளுகிறார். And he commands peace, கட்டளையிடுகிறார். நான்காவது, he makes peace come as a result of our action. நம்முடைய செயல்களின் விளைவாக, it's a resulting factor. அது விளைவாக கிடைக்கும் ஒன்று. முதலாவதாக தானாக அது வருவதில்லை, விளைவாக நாம் இருக்கும் நிலைமையினால், செய்யும் நிலைமையினால் கிடைக்கும் ஒன்று. இட்ஸ் a result, a resulting peace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் இன்று காலையிலும் நாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு தேவையானதை சொல்லுவாராக. அதை நாம் செய்யும்போது அந்த சமாதானம் நம் உள்ளங்களிலே, இல்லங்களிலே, சூழ்நிலைகளிலே தங்கி இருப்பதை நாம் காண கர்த்தர் உதவி செய்வாராக. ரிசல்ட்டிங் பீஸ், விளைவாக கிடைக்கும், பலனாக கிடைக்கும் சமாதானம், செயலுக்கு, நடந்த விதத்திற்கு விளைவு. கர்த்தருக்கு மகிமை. In Philippians chapter 4 verse 6 and 7, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்க பார்த்துக் கொள்ளுங்கள். 7வது வசனத்திலே சொல்கிறார், in verse 7, the peace that passeth all understanding will guard your hearts. எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்கள் சிந்தைகளை ஆளுகை செய்யும். எப்பொழுது? அப்பொழுது என்று இருக்கிறது. அப்பொழுது என்று இது தானாக வருவதில்லை, அதற்கு முன்பு சொல்லப்பட்ட செயலை செய்யும் போது வருகிறது. It is not automatic, but it results our obedience to God's counsel. கர்த்தருடைய ஆலோசனைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது விளைவாக கிடைக்கும் சமாதானம். அல்லேலூயா. கர்த்தர் அதுக்கு முந்தின வசனத்தில் என்ன சொல்கிறார்? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு உங்கள் தேவைகள், கலக்கங்கள், எதிர்பார்ப்புகள், பிரச்சனைகளை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தெரியப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்க காண்கிறோம். ஜெபிக்க கற்றுக் கொடுத்த தேவன் அவருடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை அழுத்தும் காரியங்கள் வரும்போது, கவலைப்படுத்தும் காரியங்கள் வரும்போது தம்மிடத்தில் அதை தெரிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தெரிவிக்கும் முறையை சொல்கிறார். நீங்கள் கண்ணீரோடு புலம்பலோடு கசந்து கொண்டு அல்ல, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் அவருக்கு தெரியப்படுத்துங்கள் என்கிறார். இதை அவருடைய பிள்ளைகள் தங்களால் முடிந்த அளவு அப்படியே செய்யும் போது, as a result of this, hallelujah, there will come a peace from the God of peace, a peace that passeth every understanding. நமக்கே தெரியாது எப்படி திடீரென்று இந்த சமாதானம் வந்தது, எங்கே இருந்து வந்தது. அல்லேலூயா. இனம் புரியாத, விளக்க முடியாத, புத்திக்கு ஆராய்வுக்கு மேலான அப்பாற்பட்டதான ஒரு சமாதானத்தை என் தேவன் இன்று காலையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உள்ளங்கள் நிரம்ப செய்வாராக. சமாதானத்தின் தேவன் கீழ்ப்படுதலின் விளைவாக கிடைக்க செய்வாராக. அல்லேலூயா. God healed Naaman, but there was one thing bothering him in his mind. That was about his devotion to the God of Israel and his past way of worshiping. இஸ்ரவேலின் தேவன் மேல் அவனுக்கு நம்பிக்கை, கடந்த காலத்தில் அவனுடைய வழிபாட்டு முறை, இவை இரண்டும் அவன் மனதிலே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தினது. In 2 Kings chapter 5 verse 18, 18வது வசனத்திலே நாகமான் எலிசாவிடத்தில் தன் மனம் திறந்து சொல்கிறார். He opened his heart. He didn't have an answer, but he wants to lay it at the feet or at the hand of the prophet.
எனக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் மன்னிப்பாராக, இப்படி நான் செய்தாக வேண்டும், எனக்கு விருப்பம் இல்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று முழுவதும் அர்ப்பணித்த போது, when he gave it to the prophet, hallelujah, amen, hallelujah, with a sincerity, in the next verse 19வது வசனத்திலே, the prophets, the prophet எலிசா சொல்கிறார், go in peace. நீ சமாதானத்தோட இப்ப கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, என்னுடைய வாழ்க்கையிலும் என்னை கலங்க பண்ணுகிற கவலைக்குள் ஆக்கி இருக்கிற காரியத்தை இந்த நேரத்தில் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் உமக்கு தெரியப்படுத்துவேன் கர்த்தாவே. நாகமானே சமாதானத்தோடு போகும்படி செய்தவர், என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த சமாதானம் வந்து இறங்கும்படியாக செய்வீராக. என் செயலின் விளைவாக, ரிசல்ட் ஆஃப் மை ஒபீடியன்ஸ், ஆக்ஷன். Chapter 4 and verse 9 in Philippians, என்னிடத்தில் நீங்கள் கற்றும் கண்டும் கேட்டவைகளை நீங்கள் செய்யுங்கள். Hallelujah. Things which you have learned and received and heard and saw in me, do it. அதை செய்யுங்கள். And then the God of peace will be with you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. சமாதானத்தின் கர்த்தர் எப்பொழுதும் அவர்களோடு இருந்து சமாதானத்தை கொடுக்க வல்லமையுள்ளவர். ஆனால் இந்த சமாதானத்தை he will not create, he will not simply give, he will not even command, but it will be a result of our action. என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் தம்முடைய தாசர்களின் மூலம், தேவன் தம்முடைய வேதத்தின் மூலம், ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் மூலம் நாம் கேட்பதற்கு, காண்பதற்கு, அறிந்து கொள்வதற்கு ஏற்கனவே என்ன காரியங்களை சொல்லி இருக்கிறாரோ அதை நாம் செய்யும் போது, when we obey what God has taught us, what God has helped us to see as truth in God's word, when we will do it wholeheartedly, then as a result of that obedience there will come an immeasurable peace of God. Hallelujah. Amen. நம்பினால் ஆமென் சொல்ல கேட்கிறேன். There were two major things that God expected Israel will do. இரண்டு முக்கிய காரியங்களை இஸ்ரவேலர் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். One, to fear him. முதலாவது அவருக்கு பயந்து நடக்க. Hallelujah. To fear God would mean to love him and to obey his commandment. அவருக்கு பயப்படுவது என்றால் நடுங்குவது அல்ல, அவரில் அன்பு கூர்ந்து முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆவியோடு அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை, பிரமாணங்களை கைக்கொள்வது. That is fearing God. The second thing God asked them, இரண்டாவது ஒன்றை கேட்டார், trust your God. வேறு எதையும் நம்பாதிருங்கள், கர்த்தரை நம்புங்கள். ஹல்லேலூயா. ஆமென். Fear God Jehovah. Trust in him. இரண்டு முக்கிய கட்டளைகளை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். Whenever they did it, whenever they observed it, இதை அவர்கள் கை கொண்ட நேரத்தில் எல்லாம் அவர்கள் கேட்காமலேயே வாழ்க்கையிலும் எல்லையிலும் பாளையத்திலும் சமாதானம் வந்து இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். In Psalm 125 verse 1, 125ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலே, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாதிருக்கும் பர்வதத்தை போல் இருப்பார்கள். Hallelujah. Those who trust in the Lord cannot be moved. Hallelujah என்று சொன்னார். கர்த்தரை நம்பினால் கிடைப்பது என்ன? Look at the last verse of that psalm. அந்த சங்கீதத்தின் கடைசி வசனத்தை பாருங்கள், 5வது வசனம். அசையாத நிலைமை என்பது என்ன? இஸ்ரவேலுக்கோ சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். மற்ற எல்லாரும் சாய்ந்து போவார்கள், வேறு இல்லாமற் போவார்கள். ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிற இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டாகும்படி செய்வார். When we obey God, trust in him. Hallelujah. In Psalm 128 verse 1, நம்ம எல்லாருக்கும் தெரியும், திருமண நேரத்தில் வாசிக்கும் சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். Hallelujah. To fear God, to trust in God and to fear God. இஸ்ரவேல் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்தில்
கர்த்தருக்கு பயந்து அவர்கள் நடக்கும்போது, the last verse, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். ஹல்லேலூயா. There is a resulting peace, result of our obedience to God. Hallelujah. Amen. Our faithfulness in unloading our burden into the hands of Almighty God. நம்முடைய பாரத்தை கர்த்தருடைய கரத்தில் இறக்கி விடுகிற அந்த செயலுக்கு விளைவாக கர்த்தர் சமாதானத்தை தருகிறார். Colossians chapter 3 and verse 15. கொலோசியர் 3 வசனம் 15. அப்பொழுது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது. And the peace of God rule your heart. கர்த்தருடைய சமாதானம் எப்படி வருகிறது? அந்த வசனத்தில் இப்படி சொல்லி இருக்கிறது, இதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். இந்த சமாதானம் எப்படி வருகிறது? It's not automatic. When we have a grateful heart, நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கும்போது, கர்த்தர் எனக்கு தந்தது கொஞ்சம் தான், நான் நினைத்தது எனக்கு கிடைக்கவில்லை, ஆனால் கர்த்தர் கொஞ்சத்தை எனக்கு தந்திருக்கிறார், தந்ததற்கு நான் நன்றியாயிருக்கிறேன். I am grateful to God for what He has given. Maybe God denied several things to me, but still I am grateful to Him because He still loves me. He is gracious towards me and He has given me something at least. எனக்கு கொஞ்சத்தை ஆகிலும் கொடுத்திருக்கிறாரே என்று நன்றி அறிதலுள்ளவர்களாக இருந்தால், there will be a peace ruling our hearts. நம் இருதயங்களை சமாதானம் ஆளும்படி செய்வாரது உண்மை. Just give it a try with all sincerity. இதையில் முயற்சித்து பாருங்கள். ஆண்டவரே, இந்த வாரத்தில் நேரம் எடுத்து இல்லாதவைகளுக்காக புலம்பினதை நிறுத்திவிட்டு, இல்லாதவைகளுக்காக கண்ணீர் சிந்த நிறுத்திவிட்டு, கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற சிறிதும் பெரிதுமான ஒவ்வொரு காரியங்களை நினைத்து பார்த்து, ஆண்டவரே, இவைகளுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், இதற்காக நான் உமக்கு நன்றி, so I am thankful to you, I am grateful to you for this என்று ஒவ்வொன்றாக நினைத்து எண்ணி நன்றி சொல்லி பாருங்கள். By the time you finish your prayer of thanksgiving, you will see a great peace of God ruling, gripping your mind, soul and body. Just give it a try. Hallelujah. முயற்சித்து பாருங்கள். Because this is a resulting peace. இது விளைவாக கிடைக்கும் சமாதானம். Hallelujah. There is a fifth way in which God of peace gives peace. சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை தந்தருளும் ஐந்தாவது விதம் உண்டு. படைக்கிறார், அன்பினால் அருளுகிறார், கட்டளையிடுகிறார். நம்முடைய செயலுக்கு, நான் அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்வதற்கு விளைவாக வந்து சேரும்படி செய்கிறார். ஐந்தாவது, Galatians 5:22, we read about the fruit of the Spirit. ஆவியின் கனியை குறித்து இங்கு வாசிக்கிறோம். The fruit of the Spirit is love, joy, peace. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். அல்லேலூயா. இதை ஆண்டவர் எப்படி செய்கிறார்? This is a fruit. இது ஒரு கனி. It is produced from within. இது நமக்கு உள்ளே இருந்து கர்த்தர் உருவாக்கும் சமாதானம். This is a peace God produces from within us, within our inner person. நம்முடைய உள்ளான மனுஷனிலிருந்து கர்த்தர் அதை உருவாக்குகிறார். It is a fruit. Hallelujah. ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆமென். No fruit. Hallelujah. Amen. Amen. Hallelujah. Comes into being overnight. The only fruit that came overnight was the one we find in the staff of Aaron. ஒரே நாளிலே கனியாக வந்தது ஆரோனின் கோலிலே வந்த கனிதான். அதை தவிர every fruit has a process. There is a planting of a seed, nurturing that plant, hallelujah, flowering, budding, flowering, and then the fruit. விதை ஊன்றுதல், பேணி பாதுகாக்கப்படுதல், மொட்டு, மலர், காய், கனி. There is a process.
It doesn't happen overnight. ஒரு நாளில் நடப்பதல்ல. அதை போலவே கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே சமாதானத்தின் தேவன் ஒரு வகையான சமாதானத்தை தரும்படி செய்கிறார். நமக்கு உள்ளே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது ஹல்லேலூயா அது வளரும்படி செய்கிறார், உருவாக செய்கிறார். God produces it. Hallelujah. The Spirit of the Lord, ஆவியானவர் இதை நமக்குள்ளே உண்டாக்குகிறார். That's why it is referred to as the fruit of the Spirit. This is something very unique. Hallelujah. அது நமக்குள் இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் உருவாகும் போது it becomes part and parcel of your very being. It can never be taken away from you. Hallelujah. ஒரு வித்தை ஊன்றி அது மரமாகி அந்த மரம் இப்படிப்பட்ட ஒரு கனியை கொடுக்க ஆரம்பிக்கிறது என்றால் வாழ்நாள் முழுவதும் அந்த கனிதான் அந்த மரத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதை பிரிக்கவே முடியாது. அதை போல when the Spirit of God works in our inner man through His grace, through His counsel, through His sanctifying, hallelujah, through His love, through His favor, hallelujah, God, the Spirit of God produces a character of peace. This fruit is a character. இந்த கனி என்பது நம்முடைய குணமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. நம்மிடத்தில் இருக்கிற பொருளை யாரும் எடுக்கலாம், நம்முடைய குணத்தை யாரும் எளிதில் மாற்ற முடியாது. இந்த சமாதானத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு குணமாக தரும்போது, உருவாக்கும் போது ஒருபோதும் எடுக்க முடியாத நம்மில் நிலையாயிருந்து நம்மை மட்டுமல்ல நம்மை சார்ந்த பிறருக்கும் பக்தி விருத்தி உண்டாக்கும் நிலையிலே நிலைத்திருக்கும் ஒன்றாக மாறுகிறது. God produces this. The Spirit of God produces this. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆவியானவரே என்னை விட்டு எடுபடாமல் எனக்குள்ளும் பிறருக்குள்ளும் ஆண்டவரே பாய்ந்து வரும் சமாதானமாய் இருக்க, என்னோடு இருக்க. ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தாவே நீர் சமாதானத்தை உருவாக்குவீராக. நம்மை ஆசீர்வதிப்பதற்காக God created peace. He gives peace out of love. He commands peace and He makes peace a result of our action because He wants to bless us, make us rejoice. But the one thing that will make God happy, ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற காரியம், the fifth thing, the peace that is produced as our character. நம்முடைய குணமாக உருவாகிறதே இந்த சமாதானம் தான் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும். அல்லேலூயா, ஆமென். சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு மகிழ்ச்சியையும் என் வாழ்க்கையில் நீங்காமல் இருக்கும் பிறருக்கு நன்மையும் கொடுக்கும் சமாதானம் என்கிற அந்த பண்பு, அந்த கனி ஆவியானவரே நீர் என்னில் உருவாக்குவீராக. Spirit of God, you produce that fruit of the Spirit, peace, which will be a blessing to me and to others, and which will make my God happy about my conduct. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Hebrews chapter 12 verse 11. எபிரேயர் 12:11. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை நமக்கு வருவதில்லை. அதற்கு முந்தின வசனத்தில் in verse 10, ஆனால் அடுத்த வசனத்தில் in verse 11. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாக இருக்காது, துக்கமாக இருக்கும். ஆனாலும் பிற்காலத்திலே அதில் பழகினவர்களுக்கு நீதியாகிய சமாதான பலனை அது தரும். It yields afterward, it yields the peaceable fruit. இந்த உருவாக்கும் இந்த கனி ஆண்டவர் உருவாக்கும் விதத்திலே ஒன்று சிட்சையின் மூலம் உருவாக்குகிறார். Sometimes God uses chastisement. Hallelujah, amen. And hallelujah, it's not out of His wrath but out of His love. கோபாக்கினையினால் தண்டிப்பது அல்ல, அன்பினாலே சரிப்படுத்துவதற்கு கர்த்தர் சிட்சிக்கிறார். ஆமென், ஆமென். காதை அடைத்துக் கொள்ளாதிருங்கள், கவனித்து கேட்க அன்போடு கேட்கிறேன். எந்த சிட்சையும் அது சந்தோஷமாகவே இராது. No chastisement is joyful. It's painful at that moment.
ஆனால் அதிலே பழகி இருந்தால், அதிலே நிலைத்திருந்தால், ஆஃப்டர் a passage of time, கொஞ்ச நாட்கள் கழித்து விளங்கும், இட் வாஸ் யூஸ்ஃபுல். அது எனக்கு பிரயோஜனமாய் இருந்தது, அது எனக்கு அவசியமாய் இருந்தது. Now I realize it's good that happened to me. Hallelujah. ஏன்? ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. முந்தின வசனம் சொல்கிறது, அது நம்முடைய பிரயோஜனத்திற்கு என்றே கர்த்தர் அனுப்புகிறார். ஏன்? நாம் அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்கு உள்ளவர்களாகும் பொருட்டு. When God chastises, takes us through trials and difficulties, it's painful and unbearable. Hallelujah. We don't understand why, how and how long. நமக்கு ஒன்றுமே புரிவதில்லை. ஆனால் கர்த்தரை கொண்டு போவதற்கு காரணம், he is producing a fruit in us. Hallelujah. இந்த சூழ்நிலையிலே கடந்து வரும்போது கொஞ்ச நாட்கள் கழித்த பின்பு, you would have understood your God better than before. தேவனை இதற்கு முன்பு அறிந்ததை விட நன்றாக அறிந்திருப்பீர்கள். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, உம்முடைய பிரமாணங்களை அதனால் கற்றுக்கொண்டேன் என்று 119 சங்கீதம் 71 வசனத்திலே தாவீது சொல்வது போல, you would have understood God closer and in a better light. அது மட்டுமல்ல, you would have understood what is available for you in God. ஆண்டவருக்குள் இதையெல்லாம் கடந்து வரும்போது நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்ள செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லும்படி கேட்கிறேன். அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. In Romans chapter 5 verses 3 and 4, 3-4 வசனங்களிலே, when God takes his child through trials, உபத்திரவத்தின் வழியாய் போகும்போது கசப்பு, அவநம்பிக்கை, புறக்கணிப்பு, பின்மாற்றம் என்பவைகள் வரும்படியாய் கர்த்தர் அனுப்பவில்லை. அது பொறுமையை கற்றுக் கொடுக்க, ஹல்லேலூயா, நம்பிக்கையை உண்டாக்க, அது மேன்மையை கொடுக்க வருவதனாலே 4வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தமிழ் ஆங்கிலத்திலே 3வது வசனம், நான் உபத்திரவத்திலே மேன்மை பாராட்டுகிறேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? பயந்து வந்து விடுவோம் என்று கரத்தை கீழே போடாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் உருவாக்குகிறீர், ஆவியினாலே அந்த கனியை உருவாக்குகிறீர். சில நேரத்தில் நெருக்கமான பாதைகள் வழியாய் கர்த்தர் உருவாக்குகிறீர். நீர் உருவாக்குகிற ஒரு சமாதானம் உண்டு. அது எங்களுக்கு ஆசீர்வாதமும் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். உம்மை மகிழ்ச்சி ஆக்கும். 5 ways in which the God of peace gives peace to us. இந்த 5 விதங்களிலும் கர்த்தர் இந்த செய்தியை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு கலக்கம், கட்டுப்படுத்த முடியாத நிலை, எல்லாம் ஒடிந்தது, முறிந்தது என்கிற அவநம்பிக்கையான சூழ்நிலை இருந்தாலும், கேட்காமலேயே என் தேவனால் படைக்க முடியும். ஒரு முறை படைத்தவர் எத்தனை முறையும் படைக்க முடியும். என் தேவன், ஹல்லேலூயா, அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற பண்ணி சிமியோனுக்கு சமாதானத்தை காண செய்தவர், வாக்கு நிறைவேறுதலினால் உங்களுக்கும் சமாதானத்தை காண பண்ணுவாராக. யாக்கோபுக்கு காண செய்தவர், யாக்கோபு காணும்படி செய்தவர் உங்களுக்கும் செய்வாராக. ஹல்லேலூயா. ஒருவேளை கட்டுக்கடங்க முடியவில்லை, situation is uncontrollable, may God display his power, his authority and his zeal for you and command peace into your situation. அவருடைய அதிகாரத்தை, எல்லா வல்லமைக்கும் மேலானவருடைய வல்லமையை, கர்த்தருடைய பிள்ளையாக உங்கள் மேல் அவருக்கு இருக்கும் வைராக்கியத்தை வெளிப்படுத்த சமாதானத்தை கட்டளையிடுவாராக. அவர் சொன்னதை செய்து பாருங்கள், அதன் விளைவாக சமாதானம் வந்து சேரச் செய்வார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீர் உருவாக்கும் சமாதானமும் இருக்க செய்வீராக. கர்த்தர் இதை தர வேண்டுமா? நம்மிடத்தில் கேட்பதையும் சுருக்கமாக சொல்கிறேன். In Genesis 43 verse 23, 43:23, all his brethren were trembling in fear because they were caught. The money they gave as price for the corn, grain, has come back to their sacks. சாக்குகளிலே பணம் திரும்ப வந்து விட்டது. எப்படி என்று தெரியவில்லை. அவர்கள் பயப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் யோசேப்பு சொல்கிறான், சமாதானம் உங்களுக்கு, peace be unto you. ஆனால் அவர்களுக்கு சமாதானம் வரவில்லை, பயந்து கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க விரும்பினாலும் சில நேரத்தில் கிடைக்காமலே இருக்கும். யோசேப்பின் சகோதரருக்கு அவன் கொடுக்க விரும்பியும் சொல்லியும் ஏன் சமாதானம் வரவில்லை தெரியுமா? They did not understand
who this man was. அவர் தங்கள் சகோதரன் யோசேப்பு என்று அவர்களுக்கு தெரியாது. பேசுகிறவரை தெரியாது. பேசுகிறவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு சித்தம் உண்டு. அது எங்கள் வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியாது. They did not understand the one who was speaking with them, to them. And they did not understand his will and purpose. அவருக்கு இவர்களுக்கென்று ஆசீர்வாதமான நோக்கம், சித்தம் உண்டு, அவர்களுக்கு புரியவில்லை. நம்மிடத்திலும் கர்த்தர், சமாதானத்தின் கர்த்தர், நமக்கு படைக்கவோ தந்தருளவோ கட்டளையிடவோ விளைவாக உண்டாகவோ உருவாக்கவோ சமாதானம் கிடைக்க வேண்டும் என்றால், அல்லேலூயா, take time to understand the one who is speaking to you, our Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு நன்மையாகத்தான் பேசுவார். எனக்கு அவர் சொல்வது புரியவில்லை, எனக்கு அவரை தெரியவில்லை, ஆனால் எனக்கு நன்மையானதை தான் அவர் செய்வார். எனக்கு புரியாவிட்டாலும் அவருடைய சித்தத்திற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. No, remind yourself, God always thinks for your welfare and blessing and yield to his will. That is number one condition. The second thing, Luke chapter 19 verse 42. Jesus looked at the city of Jerusalem and he wept. எருசலேம் பட்டணத்தை பார்த்து என் ஆண்டவர் கண்ணீர் விட்டார். கண்ணீர் விடும்போது கர்த்தர் இப்படி சொன்னார், கோழி தன் குஞ்சுகளை சேர்ப்பது போல எத்தனையோ முறை உன்னை என்னிடமாய் சேர்த்துக் கொள்ள முயற்சித்தேன். தீர்க்கதரிசிகளை அனுப்பினேன், எத்தனையோ முறைகளை கையாண்டேன், ஆனால் இதை விட்டுவிட்டாய். ஆனால் இன்றைக்கு உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும், ஹல்லேலூயா, ஜூன் 20th, இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். The second condition, ஹல்லேலூயா, இப்பொழுதோ உன் கண்ணுக்கு அது மறைவாயிருக்கிறது. God is not telling it today. இப்பொழுது சொல்லவில்லை, ஏற்கனவே மகனே இதை செய்வாயாக, மகளே இதை செய்வாயாக, சபையே இதை செய்வாயாக, தேசமே இதை செய்வாயாக என்ற ஆண்டவர் இதற்கு முன்பு பலமுறை சொன்னதை நாம் புறக்கணித்திருந்தால், if you have rejected it, shunned it away, the counsel and the voice of God, now please take a moment, recollect it. அதை திரும்ப யோசித்து, ஆண்டவரே அதை செய்ய என்னை ஒப்புக்கொடு, இந்த நாளிலே ஒப்புக் கொடுக்கிறேன். இத்தனை நாட்களும் அதை புறக்கணித்தேன், ஆனால் இந்த நாளிலே நீர் ஏற்கனவே சொன்னதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று தீர்மானியுங்கள். கட்டளையிடுவார், தந்தருள்வார், வந்து சேர வைப்பார், உருவாக்குவார், தேவைப்பட்டால் படைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The third condition, மூன்றாவது நிபந்தனை, Psalm 85:10, சங்கீதம் 85:10, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். Grace and truth will meet together. Righteousness and peace will kiss each other. நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். கர்த்தர் சமாதானத்தை படைத்து தந்தருளி கட்டளையிட்டு பலனாக விளைவாக கிடைக்க செய்து நிரந்தரமாக நம்மில் உருவாக்க வேண்டும் என்றால், remember, peace is in the company of 3 other factors. சமாதானம் என்பது வேறு 3 காரியத்தோடு இணைந்திருக்கிறது. கிரேஸ், ட்ரூத் அண்ட் ரைச்சஸ்னஸ். கிருபை, சத்தியம், நீதி. கிருபை மட்டும் அல்ல, கிருபையோடு வேத வசன உபதேச சத்தியம் இணையும் போது எது நீதி என்பது வெளிச்சமாகி காணப்பட வாஞ்சிக்க உதவியாகிறது. When the grace and the truth of God work together, we begin to understand and grow in righteousness, and as a result peace comes in. அதன் விளைவாக சமாதானம் வந்து செய்த அந்த நீதி, அடைந்த அந்த நீதியை முத்தம் செய்ய கர்த்தர் உதவி செய்கிறார். தானாக சமாதானம் வராது. Hold on to the grace of God. Cling on to the truth of God's word. Give priority to God-given righteousness. கிருபையை பற்றிக்கொள்ள, சத்தியத்தில் உறுதியாயிருக்க, தேவன் தந்த நீதியை விடாமல் பிடித்துக்கொள்ள நாம் உண்மையாயிருந்தால் கர்த்தருடைய சமாதானம் அனைத்தையும் ஆளுகை செய்ய கர்த்தர் உதவி செய்வார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி இருக்கிற இடத்துல கர்த்தரை நோக்கி பார்க்கும்படி அன்பாய் கேட்கிறேன். இந்த ஞாயிறு காலை நேரம்
ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் தந்தருளும் தேவன், தாமே தந்தருளும் தேவன். ஆண்டவரே, நீர் 5 விதங்களிலே அதை தந்தருளுகிறீர். அதை நான் பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே, இதில் ஒன்று அல்லது எல்லாவற்றையும் நான் அடைந்து கொள்ள என் வாழ்க்கையிலே இதை ஜெபத்தை முடிப்பதற்குள் என் நேரத்தை செயல்படுத்தி காண்பிப்பீராக. God can create peace. God's love and grace coupling together will give you peace. Hallelujah. Hallelujah. By fulfilling His promise to you. And God displays power, authority and zeal. And He can come on peace. Hallelujah. கொந்தளிக்கும் புயலையும் அமைதியாயிரண்டு கட்டளையிட என் தேவனால் முடியும். ஆண்டவருடைய பாதத்திலே உங்கள் கவலையெல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் சமாதானம் ஆளுகை செய்யும்படி செய்வார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே, உமக்கு பயந்திருக்கவும், உமக்கு ஆண்டவர் இடத்தில் அன்பாயிருக்கவும், கீழ்ப்படியவும், நம்பி இருக்கவும் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். I will trust in you, God. I will have reverence for God. இருந்தால் இஸ்ரவேலுக்கு சமாதானம் உண்டாக செய்தவர் உங்களுக்கும் சமாதானம் வந்து சேர, as a resulting factor, வந்து சேர உதவி செய்வார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, உமக்கு மகிழ்ச்சியையும் எனக்கும் பிறருக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும். that fruit, inseparable fruit of the Spirit, peace, that character, பரிசுத்த ஆவியானவரே, produce it in me. சில நேரத்தில் ஏற்படுத்தும் நெருக்கமான சூழ்நிலைகள் அந்த கனி வருவதற்காக என்பதை நான் அறிந்து உம்மை இன்னும் அறிந்து கொள்ள, உம்முடைய கிருபை இன்னும் பெற்றுக்கொள்ள, நீர் தரும் நன்மையினாலுமே மகிமைப்படுத்த கிருபை தாரும் என்று ஜெபம் பண்ணுவோமா? இன்று காலை கர்த்தர் தந்தருளுகிறார், பல விதங்களிலே தந்தருளுகிறார். அதை பெற்றுக்கொள்ளும் நேரம் இது. This is the time to receive. Hallelujah. Hallelujah. God is ready to give it in one of the 5 ways He helped us to see in His word. கண்களை மூடி விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? சமாதானத்தின் தேவனே, நீரே தந்தருளுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாருக்கும் ஒரே விதத்தில் அல்ல, பல விதங்களில் தருகிறீரப்பா. அந்த விதங்களில் சிலவற்றை இன்று காலையில் அறிந்து கொள்ள உம்முடைய வார்த்தை அனுப்பின தயவுக்காக ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடும் நீண்ட நாள் புடைக்கப்பட்டது போல, நொறுக்கப்பட்டது போல, கலக்கப்பட்டது போல இருக்கும் சூழ்நிலையிலே, கட்டுக்கடங்காத நிலைமையில் இருக்கும் வாழ்க்கைகள் கர்த்தாவே, அந்த வாழ்க்கைகளுக்கு இன்று காலையில் இந்த 5இல் ஒரு வகையில் கர்த்தர் சமாதானத்தை நீ தந்தருள்வீராக. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். நீ சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய அவர்கள் தீர்மானிப்பதனாலே, ஆண்டவரே, எங்களுக்கு சொல்கிறவர் இன்னார் என்று புரியவில்லை, ஆனாலும் அவருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுப்போம் என்று இருந்தால், ஆண்டவரே, யோசேப்பின் சகோதரருக்கு பறிக்க முடியாத சமாதானம் கிடைத்தது போல எங்களுக்கு நீர் தருகிறீர் என்பதை அனுபவிக்க கிருபை தருவீராக. உம்முடைய வார்த்தைக்கு படிந்து ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வினாடியில் ஹல்லேலூயா நீர் கட்டளை சமாதானத்தை கட்டளையிடுவீராக. அவருடைய செயலுக்கு பலனாக இந்த வாரத்தில் வந்து சேர உதவி செய்வீராக. நல்ல ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் உருவாக்குவீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனின் கிருபை, பலன், பாதுகாப்பு, நன்மை, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே இன்று உங்களுக்கு அவர் தெரிவித்த விதங்களில் ஏதாகிலும் ஒன்றில் சமாதானத்தை நிலையாக நிறைவாக தந்தருள்வாராக. ஆமென்.